திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். வலியும் வேதனையும் தெரியும். சிவகார்த்திகேயன் படத்துக்கு விட்டு கொடுங்க, காரணம் சொன்ன விஜய் ஆண்டனி. சுக்ரன் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான விஜய் ஆண்டனி தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க இசையமைப்பாளர்களில் ஒருவர். கடந்த சில வருடங்களாகவே ஹீரோவாக நடித்து வருகிறார் அவர். இந்த சூழலில் அவர் இப்பொழுது மார்கன் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். நேற்று படக்குழுவினர் சென்னையில் வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். அப்பொழுது பராசக்தி டைட்டில் பிரச்சினை குறித்து பேசினார். விஜயின் தந்தை இயக்கிய சுக்ரன் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான ஏராளமான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். ஏகப்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கும் அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. மெலடி, ஃபோக் என தனது ஜனவராக இருந்தாலும் அதில் தனது முத்திரையை பதித்துவிடும் அவர். நான் படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானவர். இந்த படம் சூப்பர் ஹிட்டாக அதே உற்சாகத்தோடு தொடர்ந்து ஹீரோவாகவே பயணிக்க ஆரம்பித்தார். சூழல் இப்படி இருக்க அவர் இப்பொழுது மார்க்கன் என்ற படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். அந்த படக்குழு நேற்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பராசக்தி பட டைட்டில் குறித்து பேசிய அவர், பட டைட்டில் பிரச்சனையை பொறுத்தவரை எனக்கு முதன்முறைதான் நடந்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி படத்துக்கு தான் நடித்தது. இது தெரியாமல் கடந்த ஒரு விஷயம்தான். அந்த டைட்டிலை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்பது அவருக்கும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. திரைத்துறையில் டைட்டில்களை பதிவு செய்வதற்கு 2-3 யூனியன்கள் இருக்கின்றன. இந்த விஷயம் யதார்த்தமாக நடத்தக்கூடிய ஒன்றுதான். அவர்கள் தரப்பில் இந்த டைட்டிலை அறிவித்து விட்டார்கள். அது மக்கள் மனதிலும் பதிந்து விட்டது. அதனால்தான் நானே இந்த டைட்டிலை அவர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டேன். நட்பு ரீதியாக தான் இதை நான் செய்கிறேன். எனக்கு ஒரு தயாரிப்பாளரின் வலியும் வேதனையும் நன்றாகவே தெரியும். இது போன்ற டைட்டில் பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒன்றுதான். வாகனத்தை ஓட்டி செல்கிறோம் என்றால் விபத்து எதிர்பாராத விதமாக தான் நடக்கும். திட்டமிட்டு இதனை யாரும் செய்ய மாட்டார்கள். நான் அப்படித்தான் இதை பார்க்கிறேன் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.